அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் பிரிந்த உறவுகள் நாடி வருவாங்க. குடும்ப செலவுக்கேற்ற தக்க பண வரவு உண்டு. குடும்பத்தில் குதூகூலம் நிலவும். பால் பொருள் உற்பத்தி, ஹோட்டல் தொழில் துறையில், ரசாயன பொருள், வாகன வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் துறையிலும் புது வாய்ப்புகளை பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு, நிதி நிறுவன பங்குகளில் ஆதாயம் அடைவாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களுடன் இணைந்து சுற்றுலா செல்வாங்க. தோலில் பாதிப்பு, மனக்குழப்பம், உடல் அசதி ஆகியவை ஏற்பட்டு விலகும். குலதெய்வம், இஷ்ட தெய்வ மந்திரங்கள், பரிகாரங்களை வாய்விட்டு சொல்லி வருவது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வீங்க. குடும்ப பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்குது. மருத்துவ, ரசாயன தொழில் துறையில், நகை ஜவுளி வியாபாரிகள் தொழில் விருத்தி பெறுவாங்க. தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத்தின் சட்டத்திட்டங்கள் நிம்மதி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஹோட்டல், எரிவாயு நிறுவன பங்குகளில் லாபம் அடைவீங்க. ரியல் எஸ்டேட் பிரிவில் இது ஒரு நல்ல காலம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு தேர்வு சம்பந்தமான தொழில்நுட்ப விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க. உடல் அசதி, தலைவலி, ஜலதோஷம் போன்றவை ஏற்பட்டு தகுந்த சிகிச்சை மூலம் விலகும். பானகம், நீர்மோர், குடிநீர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு தானமாக வழங்குவது, அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் தருவது பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே புதுமையும் புகுத்துவதில் வல்லமை படைத்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சமூக காரியங்களில் ஈடுபட்டு பெயர் பெறுவாங்க. எதிர்பாராத பண வரவு உண்டு. மனைவி வழி உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கட்டுமான பொருள், ஜவுளி, சிறு குறு தொழில் துறையில் விளைபொருள் வியாபாரிகள் புதிய ஆர்டர்கள் கிடைத்து மகிழ்வாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் வேறு ஊர்களில் கட்டுமான திட்டங்களை தொடங்குவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு நிறுவன பங்குகளில் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வயிற்று வலி, பசியின்மை, தொண்டை பாதிப்பு ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட்டு சிகிச்சை மூலம் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தொலைதூர சிந்தனையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்புகளை பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பாராத செலவு உண்டு. சமூக வியாபாரங்களில் கவனம் தேவை. ஜவுளி தொழில் துறையிலும் சாலையோர கடை வியாபாரிகள் நேரம் காலம் பாராமல் உழைக்க வேண்டும். தனியார் உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளால் ஆதாயம் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் சாலை ஓரத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மேல் படிப்புக்கான ஆலோசனைகளை தேடி பெற வேண்டும். மனக்குழப்பம், ஜீரண கோளாறு, வயிற்று வலி ஆகியவை ஏற்பட்டு தகுந்த ஓய்வு எடுப்பதன் மூலம் விலகும். வயதான பெரியவர்களுக்கு வயிறார அன்னமிட்டு பரிசு பொருட்களை கொடுத்து ஆசைகளை பெறுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்காலத்திற்கு தேவையான பல திட்டங்களை செயல்படுத்துவீங்க. பொருளாதார நிலை உயரலாம். இல்லத்தரசிகளுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு. மருந்து, இரும்பு தொழில் துறையிலும் உணவகம், மார்க்கெட், காய்கறி வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் நடையிடுவாங்க. தனியார் துறை உத்தியோகர்கள் பணியிட சிக்கல்கள் விலகி நன்மை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் நடைபெற்று வரும் பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மசாலா பொருள் தயாரிப்பு, ஹோட்டல் துறை நிறுவன பங்குகளில் லாபம் காணலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. உடல் அசதி, மனக்குழப்பம், சளி தொல்லை ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பிரசாதமாக புளியோதரை கொடுப்பதன் மூலம், இரவுகளில் நாய்களுக்கு உணவிடுவதன் மூலம் பல நன்மைகள் சேரும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் சமமாக பழகும் அன்புள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு நிம்மதி பெறுவீங்க. குடும்ப வருமானம் உயர்ந்து இல்லத்தரசிகளுக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு நிறுவன பங்குகளில் ஆதாயம் பெறக்கூடியதாகும்.
பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மன உளைச்சல், தலைவலி, மூட்டு வலி ஆகியவை ஏற்பட்டு விலகும். அம்மன் பக்தர்களுக்கு இனிப்பு பிரசாதம் தருவதன் மூலம் அம்மனுக்கு வாசனை மிகுந்த மஞ்சள் நிற மாலை சமர்ப்பிப்பதாலும் பல நன்மைகள் ஏற்படலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உறவினர்களால் மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்ப பொருளாதாரம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். மனைவி வழி சொந்தங்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தடை தாமதங்களை சந்தித்து வந்த தொழில்துறையில் வியாபாரிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. அரசு தனியார் உத்தியோகர்கள் பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மனதில் புதிய ஒரு நம்பிக்கைகள் உருவாகி உற்சாகம் ஏற்படலாம். குடும்ப பொருளாதார நிலை உயரலாம். சினிமா, மீடியா தொழில்துறையிலும் கட்டுமான பொருள் வியாபாரிகள் சிக்கல்களை வெற்றிகரமாக கடந்து செல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பெட்ரோலிய எரிவாயு நிறுவன பங்குகளில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நலனுக்காக புது விஷயங்களை அறிந்து கொள்வாங்க. தொண்டை வலி, காய்ச்சல், கை கால்களில் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும். அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இயன்ற வரை நீங்கள் பணிகளை செய்வது, முதியோர்களுக்கு அன்னதானம், பொருள்தானம் செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்குது. உற்றார் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. எந்த ஒரு சிக்கலையுமே சமாளிக்க உங்களிடம் மனதிடம் ஏற்படலாம். ஓட்டல், ஆடை, ஆபரண தயாரிப்பு துறையில் ஏற்றுமதி இறக்குமதியில் பொருள் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபம் பெறுவாங்க. தனியார் துறை உத்தியோகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும். ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்ய வேணும். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் நிறுவன பங்குகளில் நன்மை ஏற்படும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மேற்படிப்பு குறித்து நல்ல ஒரு ஆலோசனை வழங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மன அழுத்தம், அடிவயிறு, கால்களில் வலி போன்றவை ஏற்படும். நீங்கள் மருத்துவ சிகிச்சை மூலம் விலகும். உடல் உழைப்புக்கு தொழிலாளர்களுக்கு நீர்மோர், தண்ணீர் ஆகியவற்றை தானமாக வழங்கினார். ஆதரவற்ற சிறுவர்களுக்கு இயன்றவரை உதவிகள் செய்தாலுமே பல நன்மைகள் உண்டு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அனைவரையுமே சமமாக மதிக்கும் குணம் கொண்ட மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். செலவுகளை திறமையாக சமாளித்து சேமித்து விடுவீங்க. மருத்துவ, விவசாயம் ஆகிய தொழில் துறையில் வாகனம், கட்டுமானம் பொருள் வியாபாரிகள் தொழில் விரிவாக்க பணிகளில் ஈடுபட்டு முன்னேறுவாங்க. அரசு துறை உத்தியோகர்கள் நிர்வாகத்தின் மதிப்பை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் பெறுவாங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் நிதானமாக செயல்பட்டால் லாபம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பு, திட்டமிட்ட முன்னேற்றம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் சமூக முக்கியத்துவம் பெற்ற மனிதர்களால் உலா வருவாங்க. குடும்ப பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த ஒரு தனவரவு உண்டு. சமுதாயத்தில் மதிப்பு உயரும். சுற்றுலா, பெட்ரோல் பங்க் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம். ஆடை ஆபரண வியாபாரிகள் நல்ல ஒரு லாபம் பெறுவாங்க. தனியார் துறை உத்தியோகர்கள் அலுவலகத்தில் பணிகளில் தடைகளை சந்தித்து சாதனை புரிவாங்க. வாய்ப்புண், தொண்டை புண் ஆகியவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவ சிகிச்சை மூலம் விலகும். அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகளை எந்த நிலையிலுமே விட்டு கொடுக்காத உங்களுக்கு இந்த காலகட்டம் உற்சாகமாக இருப்பீங்க. குடும்ப பொருளாதார நிலையில் சிக்கல்கள் விலகி எதிர்பார்த்த பொருள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். கடன்கள் அடைக்கப்படும். மின் சாதன பாதிப்பு துறையிலும் எழுத்தாளர்கள், விளையாட்டு வீரர்கள், வியாபாரிகள், அரசியல்வாதிகள் திட்டமிட்ட நன்மைகளை பெறுவாங்க. மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு பிரச்சனை ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால் நீங்கும். வயது முறிந்த பெரியவர்களின் ஆசைகளை பெறுவது, பசு மாடுகளுக்கு வெண்பூசணி உண்ண கொடுப்பது பல சிக்கல்களுக்கு விலகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.